இது வந்து எண்ணெய்க்கீரை சமைக்க போகிறோம். கீரையில் எண்ணெய்க்கீரை. அதற்காக வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வானலில் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடியே கடுகு உளுத்தம்பயிறு போட்டு தாளிச்சாச்சு. கடுகு உளுத்தம்பயிறு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா தீயை வேகமாக வச்சுருக்காங்க. ஆனால் வேகமாக வைக்கக்கூடாது, பொறுமையாக தான் வைக்கணும். பொறுமையாக வச்சு வதக்குங்க நல்லா. கீரையை போட போகிறாங்க, போடுங்க. கீரையை போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் முளைக்கீரை. இங்கே பாருங்கள், நம்ம நல்லா இதை கிண்டி விட்டுருக்கோம். இப்போ ஒரே ஆள் செய்கிறதுனால வீடியோ கொஞ்சம் நிறுத்தி போட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீரையை இறக்கி நல்லா கிண்டி விட்டுருக்கோம். இப்போ மறுபடியும் இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு திறந்து கிண்ட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம கிண்டி விட்டுருக்கோம். இப்போ மறுபடியும் மூடி வச்சுருந்து திறந்து மறுபடியும் கிண்டி விட போகிறோம். மூடி வச்சு மறுபடியும் திறந்து கிண்ட போகிறோம். இப்படி கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சு திறக்கணும். கிட்டத்தட்ட கீரை நமக்கு வெந்து முடிஞ்சிடுச்சு. சமையல் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதுக்காக ஒரு கிண்டிட்டு ஒரு நடம் மூடி விட்டுருவோம். மூடி விட்டு மறுபடியும் திறப்போம். மறுபடியும் இப்போ மூடி வச்சுருவோம். மறுபடியும் திறந்து ஒரு கிண்டுவோம். பாருங்கள், இப்போ வந்து திறக்க போகிறோம். திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. பார்த்தீங்களா, கீரை வந்து தயாராகிடுச்சு. கிட்டத்தட்ட வெந்து முடிச்சிருச்சு. இவ்வளோ தான் எண்ணெய்க்கீரை. எண்ணெய்க்கீரை சமையல் முடிந்து விட்டது. அற்புதமான எண்ணெய்க்கீரை, சுவையாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினமும் நம்ம சேனலில் பாருங்கள். தினமும் ஒரு சமையல் கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அருமையான எண்ணெய்க்கீரை தயார். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.